கல்யாணம் பண்ணி வரும்போதே ஆ உங்களுக்கு வந்து சமையல் தெரியுமா? நீங்க பேசிட்டீங்களா ஏதாவது? இல்ல. இல்ல. பேசல. அவங்க கேட்கல. என்ன கேட்கல. சமையல் தெரியுமான்னு ஒரு கொஸ்டினும் நீங்க கேட்கல. கல்யாண டைம்ல கேக்குறீங்களா? 22 கல்யாண வருஷத்துக்கு டைம். முன்னாடி. ஆமா. இல்ல நான் கேட்கல. பிகாஸ் சமையல் வாஸ் நெவர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எனக்கு வந்து சமையல் தெரிஞ்ச பொண்ணு வேணும், வேலைக்கு போற பெண்ணு வேணும், அது மாதிரி எதுவுமே இருக்கல. என் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இருக்கல. சோ கல்யாணம் சமையல் தெரியுமான்னு கூட நான் கேட்கல அவகிட்ட. கேட்கல. சோ எனக்கு இன்ஃபேக்ட் பயமா இருந்தது. பிகாஸ் ஐ அம் a chef. அந்த காலத்துல வந்து பொண்ணு குடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சமையல்காரன் அப்படின்னு சொல்லி பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. ஆமா. எங்க அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. யாரா பொண்ணு கொடுப்பாங்க? நீ கேட்டரிங் படிச்சிருக்க, ஹோட்டல்ல சமையல் வேலை செய்யற, உனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? சோ அப்ப கல்யாணம் ஆனாலே பெரிய விஷயம்னு தோணுன டைம் அது. இப்ப ஷெஃப் வந்து அவ்வளோ மதிப்பு இருக்கிற ஒரு ஒர்க்கா அது மாறிடுச்சு. இப்போ ஒரு காலகட்டம் மாறி இருக்குல்ல? கண்டிப்பா மாறி இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட் இப்ப இல்ல. இவங்க அப்பாவே கேட்டிருக்காரு. அவன் ஹோட்டல்ல வேலை செய்யறானாச்சு, என்ன பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்ட்ட அவர் கேட்டாங்களா? வந்து ஹெட் மாஸ்டர், பிரின்சிபலா இருந்திருக்காரு. 30 வருஷம் பிரின்சிபலா இருந்து எத்தனை ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் வாத்தியாரா இருந்தவர் இவங்க அப்பா. பெங்களூர்ல ஒரு ஹெட் மாஸ்டரா இருந்தாரு, பிரின்சிபலா இருந்தாரு. சோ இவங்க எல்லாம் படிப்பாளி ஃபேமிலி. நானும் ஒரே கிளாஸ்ல 4 வருஷம் படிக்கிறவன். அது என்ன இன்ஜினியர் டாக்டர் அந்த மாதிரி தான் தேடும்போது இது ஃபேமிலிக்குள்ள வந்தது. ஆல்ரெடி என் கசின் வந்து இவங்க கசின் கூட கல்யாணம் ஆயிருக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அது மூலியமா அப்படி வரும்போது அப்பாவுக்கு ஒரு டவுட். ஓகே என்னது இது எல்லாம் கேட்கும்போது சமையல்காரன் எப்படி சொல்றது, அவங்களுக்கு அந்த ஷெஃப் அந்த இது தெரியல. ஹோட்டல் பெங்களூர்ல அந்த வில்லேஜ்ல எல்லாம் வந்து ஷெஃப் சொன்னா தெரியாது. ஷெஃப் என்ன ஹோட்டல்ல சமைக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப சமையல்காரனா அப்படின்னு தான் வரும் முதல்ல அவங்க மைண்ட்ல. பட் அக்காவுக்கு அந்த இது எல்லாமே தெரியும். சோ அவன் சொன்னா இல்ல அதுவும் ஒரு டிகிரி தான், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி பண்ணி தான் பண்ணணும். சோ அவ வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்பாவை ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா நான் சமயக்காரன் தான் எனக்கு ரொம்ப பெருமை. அதுதான் சார்.